அடமூளை, என்ன விஷயம்? என்னுள் கொஞ்சம் விசித்திரமானது உள்ளது. அது ஒரு சிறிய பந்து போல உள்ளது. காத்திருங்கள், நமது பாதுகாப்புகளை அழைக்கிறேன். உஹும் உஹும். சரி சரி, எனக்கு சில செய்திகள் உள்ளன. அதை பாதுகாக்க வேண்டும், ஏனெனில் அது ஒரு குழந்தை. ஒரு குழந்தையா? எவ்வளவு அழகாக இருக்கிறது. எனக்கு நிறைய ஹார்மோன்கள் வருகிறது. மேலும் இந்த போக்குவரத்தை நகர்த்த மிகவும் சோம்பலாக உணர ஆரம்பித்து விட்டேன். நண்பர்களே, நான் கட்டுப்பாட்டை இழந்து வருகிறேன். மேலும் இந்த உணவு எல்லாம் வெளியே வர விரும்புகிறது போல உள்ளது. எளிதாக இருங்கள், அனைவரும் வாந்தி செய்யலாம். அப்பொழுது எல்லாம் மீண்டும் சரியாக இருக்கும். இரண்டாவது 3 மாதங்கள். ஹே நண்பா, எங்களுக்கு உதவ முடியுமா? எங்களுக்கு கொஞ்சம் இடம் தேவை. மிகவும் சிரமமாக சுவாசிக்கிறோம். நான் இல்லை நண்பர்களே, அது குழந்தை. இந்த குழந்தை நிச்சயமா நிறைய கேட்கிறது. நான் இரத்த அளவையும் சிவப்பு இரத்த அணுக்களின் எண்ணிக்கையையும் அதிகரிக்க வேண்டும். ஹே மூளை, எங்களுக்கு உண்மையில் சில இரும்பு தேவை. முடியாது, இரும்பு இல்ல. எங்கள் குழந்தை அதையெல்லாம் சாப்பிட்டுச்சு. என் கடவுளே, இந்த இரத்தத்தை எல்லாம் பம்ப் செய்வது ஒரு பெரிய வேலை. ஹே, என் நரம்புகளையும் இரத்த நாளங்களையும் குத்தாமல் இருக்க முயற்சிக்க முடியுமா? நான் உண்மையில பெரிய பிரச்சனையில் இருப்பேன். நான் பசிக்கிறேன் நண்பர்களே. எனக்கு கொஞ்சம் இறைச்சி, எங்க அம்மாவுக்கு கொஞ்சம் எலும்பு. ஆஹா, சுவையாக இருக்கிறது. என் சிறுநீர் போகிறது. இந்த அழுத்தத்துடன் அதை பிடித்து வைத்திருப்பது மிகவும் கடினம். மூணாவது 3 மாதங்கள். இங்க இருக்கிறது முடியாதது. நான் பசிக்கிறேன், ஆனால் நான் மிகவும் நிறைந்திருக்கிறேன். என் இரத்த நாளங்களில் அழுத்தம் கொடுக்க வேண்டாம் என்று சொன்னேன் கடவுளுக்காக. ஓ மனிதா, நான் மயக்கம் போல் உணர்கிறேனா அல்லது என்ன? நான் இனி அதை தாங்க முடியாது. நான் இறக்கப் போகிறேன் என்று நினைக்கிறேன். ஒரு நிமிடம். இப்போது என்ன நடக்கிறது? அவர் கீழே போறாரோ என்று தோன்றுகிறது. சரி என் நண்பர்களே, என் நேரம் வந்து விட்டது. கவனத்திற்கு மிகவும் நன்றி. இப்போது நான் வெளியே எங்க அம்மாவை தொந்தரவு செய்ய போறேன். பிறகு சந்திப்போம். ஓ என் கடவுளே, இறுதியாக மீண்டும் இடம் கிடைப்பது மிகவும் நன்றாக இருக்கிறது. அந்த சிறுநீரை பிடித்து வைத்திருக்க முடிவது மற்றும் பைத்தியமாக வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லாமல். ஆஹா, சாதாரணமாக இருப்பதை நான் விரும்புகிறேன். மூளை, ஒரு முறை என்னுள் அந்த விசித்திரமான விஷயம் இருந்தது. நினைவிருக்கிறதா? கண்டிப்பா. ஏன்? ஏனெனில் இப்போது மற்றொன்று இருக்கிறது. இல்லை. பிலிம்களை பார்க்க சந்தா செய்யுங்கள் மற்றும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பட்டனை அழுத்துவதை உறுதிப்படுத்துங்கள்.